க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது தை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். தை மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. தை மாதம் 15ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். தை மாதம் 24ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசி எந்தவித கிரகங்களுமில்லை. ராசியே ராசிநாதன் குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். பெயர், புகழ், அந்தஸ்து இருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. குடும்ப வாக்குஸ்தானத்திலே பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மேம்படக்கூடிய இந்த மாதம் பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பேச்சிலே தைரியமும் ஒரு தெளிவும் இருக்கும். ஒரு செயலையும் பேசி முடித்து விடுவீர்கள். வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவனுடைய பயணமும் தைரிய வீரியஸ்தானத்திலே இருப்பதாலும் சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது நல்லது. கருத்து மோதல்கள் ஏற்படும். சிறு குறு பயணங்களால் அலைச்சல்கள் உண்டு. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். கேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. விளைவித்த பொருள்களுக்கு நல்ல விலையும் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பகவானும் புண்ணிய ஸ்தானாதிபதி பகவானும் பார்வையிடுவதால் குழந்தைகளால் அவ்வப்போது மன உளைச்சல்கள் ஏற்படும். விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணருக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தனகுடும்ப வாக்குஸ்தானத்திலே செய்து கொண்டிருப்பதால் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு முறையில் கடன் கிடைக்கும். பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இதனுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகும். மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். நிச்சயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரய ஸ்தானாதிபதியுமான பார்வை விழுவதால்
அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் அனுசரித்து போவது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலைக்காக மருத்துவ செலவு செய்வீர்கள். எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் தனங்குடும்ப பாகிஸ்தானத்திலும் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்வதால் இருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். முற்பகுதியிலே தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் பிறந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு. நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றத்தையும் காண முடியும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை பார்வையிடுவதால் அவ்வளவு தேவையில்லாத செலவுகளும் உங்களுக்கு உண்டு. செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். திருவருளால் அனைத்து செல்வத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.